திமுக தரும் 5 தொகுதிகளை ஏற்பதற்கு சென்னையில் ஒரு தொகுதி வேண்டுமென சிபிஎம் நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஎம் எதிர்பார்க்கும் தொகுதிகளாக பெரம்பூர், திருவொற்றியூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், பல்லாவரம், மதுரவாயல் ஆகிய தொகுதிகள் உள்ளன. 2001 முதல் 2016 வரை 3 முறை பெரம்பூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல மதுரவாயல் தொகுதியில் கடந்த 2011 சிபிஎம் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலர் தலைமையில் ஆலோசனை தொடர்ந்து வருகிறது. தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், 5 தொகுதியை ஏற்க சிபிஎம் நிபந்தனை விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இது? என்ன விவரம்? பிரியா, காலை முதல் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவசர செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திமுக 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க முன் வந்தா இருக்கக்கூடியதுல அதுதான் இறுதியான முடிவா இருக்கும் அப்படிங்கிற கூடிய பட்சத்துல சென்னை இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல ஒரு தொகுதியும், சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு தொகுதியும் என 2 தொகுதிகளையும் வழங்கினால் திமுக கொடுக்கக்கூடிய அந்த 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு கூட்டணியில தொடரலாம் என ஒரு ஆலோசனை என்பது இந்த செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை 3 முறை பெரம்பூர் தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வைத்திருக்கிறாங்க. அதே போல 2011ஆம் ஆண்டு மதுரவாயல் தொகுதியிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில திமுகவிடம் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. ஆனா திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கின அதே 5 தொகுதிகளை வழங்கக்கூடிய பட்சத்துல சென்னை, அதோடு சென்னையினுடைய புறநகர் பகுதி 2லிருந்தும் தலா ஒரு தொகுதி என மொத்தம் 2 தொகுதிகள்ல வழங்கினாங்க. அப்படி நம்ம 5 தொகுதிகளை திமுக கூட்டணியில பெற்றுக்கொண்டு கூட்டணியில தொடரலாம் என ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. குறிப்பா பெரம்பூர், திருவொற்றியூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், பல்லாவரம், மதுரவாயல் ஆகிய தொகுதிகளில் ஒரு தொகுதியை ஒதுக்கினா நம்ம இந்த திமுக கூட்டணியில தொடர்ந்து போட்டியிட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல முதற்கட்டமாக இந்த செயற்குழுல ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரங்களை கடந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது. மதிய உணவுக்கு பிறகு மீண்டும் மாநில நிர்வாக குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.